ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பால் கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன். நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. வீட்டிலையே அரிசி மாவு இருக்கும், பாலும் இருக்கும். அதை வச்சு டக்குன்னு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அருமையாக இருக்குங்க. பசங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பாலும் அது கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இடியாப்பம் மாவு, பச்சரிசி மாவு, எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலையே இடியப்பம் மாவு இருக்கும். நான் ஏற்கனவே என் சேனலில் இடியப்பம் மாவு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இல்லை நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவையும் வச்சு இந்த கொழுக்கட்டை செய்யலாம். பார்த்திங்கன்னா நான் இதால் ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் சர்க்கரையெல்லாம் எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்துக்கலாங்க. நெய் விட்டு கிளறும் போது நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அடுத்தது கொதிக்கிற நல்லா கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அந்த சூட்லேயே வேகட்டும். மூடி போட்டு ஒரு மூடிடலாங்க. 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே நம்மளுக்கு மாவு நல்லா வெந்துடும். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி பதத்தில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டான பதமாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப வரன்னு இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து செஞ்சுக்கோங்க. கையில் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக தடவிட்டு நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுதாங்க, குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சு கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா குண்டு குண்டாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குது. தண்ணிக்குள்ளே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே கொட்டிடாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க, இல்லைன்னா அடியில் போய் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் இதில் சேர்த்தாச்சு. ஆனால் போட்ட உடனே கிளறி விட்டுறாதீங்க, நம்மளுக்கு அது பால் உடஞ்சிடும், உருண்டை உடஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அதிலே வேகட்டும். உருண்டை வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் ஊற்றி கரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திக்னஸுக்காக இதை கரைச்சிக்கலாங்க. அதுதாங்க கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்படி எடுத்து அழுத்துனீங்கன்னா நம்மளுக்கு அழுந்துற மாதிரி இருந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த உருண்டையை பாலிலேயே வேக வைக்கிறனாலும் வேக வைக்கலாங்க. நான் தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதே மாதிரி பால் காய்ச்சின பாலை இதில் ஊற்றுறேன்.
இந்த மாதிரி பாலும் தண்ணியும் கலந்து செய்யும்போது நம்மளுக்கு திகட்டாதுங்க. ஃபுல்லாக பால்லே செஞ்சோம்னா நம்மளுக்கு திகட்டிடும். பாருங்க, அருமையாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே பால்லே வேக வைக்கிறனா கூட வேக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம இது கொதிக்கிறதுலே பாதி தண்ணி சுண்டிடும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா, நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஒரு 1/2 கப்பு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டு சேர்த்தாலும் நம்மளுக்கு திகட்டும், அதனால் நான் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு கரைச்சோம் இல்லையா, அதையும் இதை சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு திக்னஸ்ஸு நல்லா வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறுனுச்சுன்னா நம்மளுக்கு திக்காயிடும். இதுவே கரெக்டான பதமாக இருக்குது. சாப்பிடும்போதும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு செஞ்சுருக்கேன். அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.